ஏங்க நீங்க அங்கேயே பேசிருக்க வேண்டியதானே? இப்ப யோசிச்சு பார்த்தா அவனுக்கு பிரியாவை விட நல்ல பொண்ண நம்மளால தேட முடியுமான்னு தெரியலங்க. நமக்கு தெரிஞ்ச குடும்பம் வேற, நல்லா படிச்சிருக்கா. இதை விட வேற என்னங்க வேணும்? அப்போ உனக்கு சம்மதங்கிற? பரிபூரண சம்மதங்க. ஏங்க நீங்க நாளைக்கே துரை அண்ணன் கிட்ட பேசுறீங்க. எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற? முதல்ல நாம பார்த்துக்கிட்ட பேசுவோம். அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏங்க அவன்கிட்ட என்னங்க கேட்டுக்கிட்டு? நாம கை காட்டுற பொண்ணு அவன் கட்டிக்க போறான். ஏங்க அவன் நம்ம பிள்ளைங்க. தப்பு பார்வதி, ரொம்ப தப்பு. இந்த காலத்து பசங்க எல்லாம் அவங்க வாழ்க்கை எப்படி அமையணுங்கிறத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு முடிவோட இருக்காங்க. அதனால அவனுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கான்னு தெரியாம இது தொடர்பா நாம ஒரு அடி கூட முன்னேறி போகிறது சரியா இருக்காது. அதுக்கு தான் சொல்றேன், நாளை காலையில முதல் வேலையா 2 பேருமே பார்த்துக்கிட்டு பேசிடுவோம். அவனும் சம்மதம்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே நான் துரை கிட்ட பேசிடுறேன். நல்ல முடிவுங்க. காலையில நான் பொட்டு வைக்க போனப்பவே குங்குமம் தரையில சிந்துச்சு. என்னடா கல்யாண சகுனமா இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப பாத்தீங்களா, சொல்லி வச்ச மாதிரி நீங்களும் கல்யாண பேச்சு பேசுறீங்க. கடவுளே, அப்போ அந்த ஆண்டவனோட சித்தமும் இதுதான் எடுத்துக்கலாம். சரி, பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தை பேசிடுவோம். அதுக்கப்புறமா இது விஷயமா துரைக்கிட்டையும் பேசிடலாம். சரிங்க. ஃபங்க்ஷன்ல இருந்து வந்ததுல இருந்து மனசெல்லாம் இதை நினைச்சு ஒரே பரபரப்பாவே இருந்துச்சு. இப்ப நீயும் சம்மதம்னு சொன்னதுனால எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். நீங்க கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. சந்திரன் நம்ம மீட் பண்ணுவோம்ல, அங்க வந்துருங்க. ஓகே சரிடா, பைடா பைடா. வாங்கடா போலாம். சீனியர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் மேலதான் தப்பு. என் அக்கா பண்ணது தப்புதான். சாரி. என் அக்கா அப்படி பண்ணதுக்கு சாரின்னு சொல்றேன். என் அக்கா பண்ணதுக்கு சாரின்னு சொல்றேன். சாரி. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? ஹலோ, என்ன நீங்க அப்படியே போயிட்டே இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களதான். இடியட். நைட்டுக்குள்ள மாமாவுக்கு இந்த கிஃப்ட் பண்ணிட முடியுமா? தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன் கூட தான் இருக்கேன். அம்மா சொல்லுவாங்க, சின்ன குழந்தையில விடாம அழுதுகிட்டு இருந்தேன்னா யார்கிட்ட போனாலும் அழுகையை நிறுத்தவே மாட்டேனா. ஆனா உன் மடியில போட்டா டக்குன்னு அழுகையை நிறுத்திடுவேனா. சில நாள் தூக்கம் வராம நான் அழறப்போ உன் பக்கத்துல என்ன படுக்க வைப்பாங்க. உன் விரலை பிடிச்சுக்கிட்டே நான் தூங்கிடுவேனா. ஆனா இதெல்லாம் எப்பன்னு தெரியாது. ஆனா எப்பன்னு தெரியாத ஏதோ ஒரு நிமிஷத்துல நீ எனக்குள்ள வந்துட்ட மாமா. எப்பவுமே என்னோட மூச்சு மாதிரி நீ எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் நீ என் பக்கத்துல வந்து நின்னா மனசுல இருக்கிற எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு உன் மேல சாஞ்சிருவேன். உன்னுடைய நிழல் கூட எனக்கு அம்மாவுடைய மடி மாமா. அம்மாவை விட
அப்பாவை விட எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரப்போஸ் பண்ணதும் நீ ஐ டு லவ் யூன்னு சொன்னல, அந்த செகண்ட் தான் மாமா நான் மறுபடியும் பிறந்த மாதிரி இருக்கு. உன்கிட்ட பேசணும் மாமா, நிறைய பேசணும். வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கணும். குழந்தையா இருந்தப்ப உன் விரல பிடிச்சிட்டு தூங்கின மாதிரி வாழ்க்கை முழுக்க உன் கைய பிடிக்கணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்க முடியாது. அதனாலதான் என்னோட உருவத்தை நான் உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். இதை நீ உன் பக்கத்திலேயே வச்சு பண்ண. எனக்கு ஒரு பதில் கொடுத்தீங்கல்ல, அதுல என்னையும் உங்களையும் நான் சேர்த்தே தரேன். இது வரைக்கும் வந்த டொனேஷன் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், நான் கூப்பிடுறேன். என்னாச்சுடி? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? என்ன சொல்ற? அந்த ராஸ்கல் என்கிட்ட கலாட்டா பண்ணா. அப்ப நீ என்ன சொன்ன? அத பொறுத்துக்கணும்னு சொன்னியா இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. காவியா வந்து அந்த ராஸ்கல் அடிச்சா. நீ அத தப்புன்னு சொல்லி என்ன போய் மன்னிப்பு கேட்க சொன்னியா இல்லையா? ஆமா சொன்ன. நீ என்ன பண்ண? நீ சொல்லி கேட்காம இருப்பனா? நேரா அந்த ரவுடி கிட்ட போய் எங்க அக்கா அடிச்சது தப்பு, சாரி, என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்ட. சொல்லும்போது ஏதாவது ஆட்டிட்யூட் காமிச்சியா? ஆட்டிட்யூட் காட்டினா என்ன தப்பு? என்ன தப்புங்கற? அவன் பைக் ஸ்டார்ட் பண்ணி ரூம் என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தான். அதையும் பொறுத்துக்கிட்டு அந்த சத்தத்திலேயே சாரி கேக்குற. சரி. ஏய், என்ன கதையா சொல்ற? என்ன சரி? அந்த இடியட் எனக்கு பதிலே சொல்லல. சரி, அப்படியே போயிருந்தா கூட பரவாயில்ல. அந்த பைக்க வச்சு அப்படியே உடம்பு முழுக்க சேர் அடிச்சுட்டு போயிட்டான். நீயே பாரு என்ன அநியாயம் பண்ணிருக்கான் பாரு. இல்ல இதோடையவா காலேஜ்ல இருந்து வந்த? இவன் சேரடிப்பான்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இல்ல இந்த மாதிரி பண்ணுவான்னு ஸ்பாட் ட்ரெஸ் எடுத்துட்டு போவாங்களா? எனக்கு எவ்வளவு அவமானமா போயிடுச்சு தெரியுமா? என் மூஞ்சி எல்லாம் சேர் அடிச்சிட்டான். அப்படியே காட்டலான்னு தான் வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மூஞ்சியாவது கழுவிட்டு போன்னு சொன்னாங்க. இல்லையே, இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. மன்னிப்பு கேக்குற பொண்ணு மேல சகதி அடிக்கிற அளவுக்கு மனசாட்சி இல்லாம ஒரு பையன் இருப்பாங்கற. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றல? உன் கூட பிறந்த தங்கச்சினா நான் தப்பு பண்ணிருப்பேன்ல? நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலடி. நீ என்னோட தங்கச்சி. உன்னோட லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிற அக்கா தான் நான். சொன்னா கேளு. போ, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸ மாத்து. போ. Come in. Hey, think of the devil. உனதான் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வந்து நிக்கிற. நிஜமாவா மாமா? வா உட்கார். ரம்யா, இது பாரு. நல்லதானே மாமா இருக்கு? கிளையண்ட்டும் முதல்ல நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சம்திங் இஸ் நாட் ரைட்னு சொல்லிட்டாங்க. இது வேணான்னு வேற சொல்லிட்டாங்க. ஓ, எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன தப்புன்னு தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதான்னு பாரு.
லிப்ஸ்டிக் தான் மாமா. கண்டுபிடிச்சிட்டியா? ம் டக்குன்னு பார்த்தாலும் தெரியாது, நல்லா பார்த்தாதான் தெரியும். என்ன தப்பு? இந்த டிசைன் என்னது? ஏய், இது ஃப்ளோரல் டிசைன். நீ கொடுத்தது தானே? நான் கொடுத்ததுதான். ம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? கரெக்டா தானே ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நல்லா பாருங்க மாமா. இந்த டிசைன்ல ஒரு கொடி மேல ஏறுற மாதிரி இருக்கணும். நீங்க தலைகீழ ஃபிட் பண்ணிருக்கீங்க. இத பார்க்கிறதுக்கு அப்படியே இறங்கி வர மாதிரி இருக்கு. இலையெல்லாம் பாருங்க, அப்படியே தொங்கி போற மாதிரி இருக்குல்ல. பூவெல்லாம் தழகிழா இருக்கு மாமா. லேடிஸ் பேசிக்காவே ரொம்ப சென்டிமெண்டா இருப்பாங்க. எலிவேஷன்ல கொடி இறங்குற மாதிரி இருந்தா தப்புன்னு நினைப்பாங்க. ஓ, இத நீங்க உல்டாவா பண்ணிட்டீங்கன்னா உடனே அவங்களுக்கு பிடிச்சிரும். ஓகே, ட்ரை பண்ணுங்க. பாரு. இது ஓகே மாமா. ஓகே, சரி, அவங்களுக்கு நான் மெயில் பண்ணிடுறேன். ஆமா, இந்த மாதிரி தப்பெல்லாம் கண்டுபிடிக்க தனி கண்ணு வச்சிருக்கியா என்ன? எப்படி உன்னால மட்டும் பிடிச்சது? அதுதான் லேடிஸ் பார்வைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, டிசைன் நல்லா இருக்கு, கேரியான்னு சொல்றேன். வாவ், சூப்பர். சொல்லு ரம்யா, உனக்கு என்ன வேணும்? நான் வாங்கி தரேன். அதெல்லாம் எதுக்கு மாமா? நாளைக்கு பூமி பூஜை. இப்போ வரைக்கும் அந்த கிளையண்ட் பிளான் அப்ரூவ் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரே டென்ஷன். நீ என்ன ஒரே செகண்ட்ல முடிச்சு கொடுத்துட்ட? சொல்லு சொல்லு, என்ன வேணும்? என்ன அது? பிரிச்சு பாருங்க. உனக்கு என்ன வேணும் கேட்டா நீ எனக்கு ஏதோ தர. அத பிரிச்சுதான் பாருங்களேன். இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல சொல்லு, உனக்கு என்ன வேணும்? வேண்டியதுதான் கொடுத்துட்டீங்களே மாமா, அப்புறம் என்ன? அது போதுமா உனக்கு? அதை விட வேற என்ன மாமா வேணும்? ஓகே. கிளைண்ட் கால், அவங்க தான் அப்ரூவ் பண்ணாங்க. இது எப்படியும் 1 hour ஆயிடும். நான் அப்புறம் பார்க்குறேன் உன்னை. ஓ, நீ கிளம்பு கிளம்பு. மாமா, அதை எடுத்து பாத்துருங்களேன். போ போ. சொல்லுங்க மேடம். பார்த்துட்டீங்களா? பூமி பூஜையில் மீட் பண்ணும். இன்டீரியர்ல கூட இந்த மாதிரி மாத்திக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆமாம் மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஹாய். உடனே வான்னு சொன்னா 1 மணி நேரம் கழிச்சுதான் வருவியா நீ? மனுஷனாடா நீ எல்லாம்? நீ ஒண்ணு பண்ணு. ஈசிஆர்ல இருந்து இங்க வரதுக்கு ஒரு ஃபிளைட்டை விட சொல்லு. நீ கூப்பிட்ட உடனே ஃபிளைட் புடிச்சு உடனே இங்க வந்துடுறேன். ஓகேயா? நக்கலா? இல்ல, விக்கல். உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது? சொல்லு, உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஹெல்ப்பா? சொல்லுடா. என்னன்னு மறந்துட்டனே. செல்லக்குட்டி, நீ கோச்சுக்கும் போது செம்ம கியூட்டா இருக்க தெரியுமா? அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. நீ வேணா பாரு. இந்த பாரு. இல்ல போன் எடுத்து போன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட போன்ல பேச முடியாது பாத்துக்க. நீ கோபப்படுறதுல எல்லாம் தப்பே இல்ல. ஆனா இப்படி மொட்டையா பேசி கோபப்படுற பாத்தியா, அதுதான். நீ என்ன காரணம்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியா கோபப்படு. எப்ப பாரு கைய நீட்டிக்கிட்டு. என் தங்கச்சி அவ காலேஜ்ல ஒரு காட்டான் டார்ச்சர் பண்றான்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னல. யாருன்னு சொன்ன? அப்போ நீ என்ன சொன்ன? என் தம்பி அந்த காலேஜ்ல தான் படிக்கிறான், அவன் ஒரு பெரிய புலி சிங்கம் அப்படி இப்படின்னு சொடக்கு போடுற நேரத்துல ப்ராப்ளத்தை முடிச்சிருவான்னு சொன்னியா இல்லையா? சொன்ன.
ஆனா என்ன ஆனா ஓனானுக்கிட்டு உன் தம்பி கிட்ட நீ பேசுனியா இல்லையா? தம்பிகிட்ட எல்லாம் பேசுனே. ஆ, அப்புறம் அப்புறம் ஏன் அந்த காட்டான போய் இன்னும் மிரட்டல? அது தம்பி கிட்ட என்னென்னலாமோ பேசுனேன். ஆ, ஆனா இந்த விஷயத்த பேச மறந்துட்டேன். ஏய்! ராட்சசி. என்னது? அழகான ராட்சசி. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என் தங்கச்சி அவன் கிட்ட போய் சாரி கேட்டிருக்கான். அதுக்கு இவன் மேல சேர் அடிச்சு விட்டுருக்கான் அவன். ஜி ச்சே, என்ன டட்டி ஃபுல்லவா இருக்கான். சேரெல்லாம் கையில எடுத்து அடிச்சு அவன் கையிலும்ல சேர் ஆகும். ஜோக்கா? இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே உன் தம்பிக்கு போன் பண்ற, இந்த மேட்டரை அவன் கிட்ட நீ சொல்ற. அவன் இன்னைக்கே அந்த காட்டான் கிட்ட போய் பேசி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றான். பண்ணு. இப்பவா? ஆமா பண்ணு. ஏன் அவன் கிளாஸ்ல இருப்பாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்பவே ஏமனாலே கால் பண்ணு, இல்லனா நீ மறந்துடுவ. பண்ணு, மரியாதையா கால் பண்ணு. இரு பண்றேன். ரிங்கு போகுது. ஐயோ என்ன என்னாச்சு? நான் சொன்னேன்ல அவன் கிளாஸ்ல இருப்பான்னு நினைக்கிறேன். கட் பண்றான். நீயும் வேஸ்ட், உன் தொம்பியும் வேஸ்ட். உன்னத்துக்கும் உதவாதீங்க. சொல்றியா மாமா? ஓ சொல்றியா மாமா? அது என் தம்பிக்காக வச்ச ஸ்பெஷல் ரிங் டோன். அவனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால வச்சு. பாவி, உன் தம்பிடா போன் எடுத்து பேசுறா. ஆமால 1 மினிட். சரியான லூசு. என்னண்ணே? டேய் தம்பி சொல்லுண்ணா. கிளாஸ் முடிஞ்சு இப்பதான் ஃபேக்கல்டி வெளில போனாங்க. அடுத்த ஃபேக்கல்டி வரதுக்குள்ள நீ விஷயத்த சொல்லி முடிக்கணும். அது ஒண்ணு இல்லடா, டியர் ஃப்ரெண்டோட அவங்க தங்கச்சி உன் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர். சரிண்ணா, விஷயத்த சொல்லு. அவளுக்கு அந்த காலேஜ்ல படிக்கிற யாரோ ஒரு சீனியர் ஏதோ தொந்தரவு பண்றானா. எங்க காலேஜ்லயா? சான்ஸே இல்லண்ணா. என் ஃப்ரெண்டு சொல்றாங்கடா. கன்ஃபார்மா அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ இப்ப நான் சொல்றத கேளு. நீ என்ன பண்றேன்னா அந்த காட்டான யாருன்னு விசாரிச்சு அவனை நல்லா அதட்டி வை. சரி சரி, அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. அந்த பொண்ணு அந்த பையன் 2 பேருடைய டீடைல்ஸையும் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடு. நான் பாத்துக்கிறேன். இதோ உடனே அனுப்பிச்சிடுறேன். சரி, பை பை பை. என்னாச்சு? உடனே அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட சொல்றான். நீ அவங்க டீடைல கொடு, நான் அனுப்பிச்சு விடுறேன். ஆமா, உன் தங்கச்சி போட்டோ கூட நீ இதுவரை காமிச்சதே இல்லையே. இல்ல, சமுத்திரக்கனிய பாத்துட்டேன். உன் தங்கச்சி எப்படி? சரத்குமாரா விஜயகாந்தா? உனக்கு அனுப்பிச்சிட்டேன் பாரு. அவனுக்கு இப்பவே ஃபார்வர்ட் பண்ணிடு. அனுப்பியாச்சு. ஒரு ப்ராப்ளம் சால்வ்ட். நாம என்ன பண்றோம்? அப்படியே ஈஸியா போலாமா? எனக்குலாம் படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீ வேணா சோலோ ரைட் போ. டேய், உனக்காக நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு லொங்கு லொங்கு லொங்குன்னு 40 மைல் எல்லாம் தாண்டி வந்திருக்கேன். ஆசையா 2 வார்த்தை பேசலாம்ல. நீ வேணா ஒண்ணு பண்றியா? அப்படி ஓரமா உட்கார்ந்து தனியா பேசிட்டு நான் போயிட்டு வந்துறேன். பை. டேய், இந்தாடி சொல். ஏன்டி இப்படி பண்ற? என்னங்க? காஃபி. இப்பவே பேசிடுறீங்களா? ஆமாமா, சுபஸ்திய சீக்கிரம்னு சொல்லுவாங்க. டக்குன்னு பேசல. டேய், உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? சரிம்மா. ஏங்க பேசுங்க. போ, எடுத்துட்டு போ. இந்தாடா. கார்த்தி, உன்கிட்ட
ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. சொல்லுங்கப்பா. நேத்து நாம பாஸ்கர் சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம்ல, ம். அங்க துரையோட பொண்ணு வந்திருந்தா பாத்தியா? ஆ, பிரியா ஆ, நல்ல பொண்ணு. கேட்டில? ம். நாங்க கூட அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான்ப்பா நினைக்கிறோம். அதுக்கு என்னப்பா? இல்ல, அவள உனக்கு பொண்ணு கேட்கலான்னு விருப்பப்படுறோம். நீ என்ன சொல்ற?